இன்று தாயாம் திரு அவை தொழிலாளரான புனித யோசேப்புவின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஜோஸ் மரியா எஸ்கிரீவா என்பவர் இவ்வாறு சொல்லுகிறார்: திரு அவையில் இருக்கின்ற ஆண் புனிதர்களின் அட்டவணையில் மிகச்சிறந்த ஆண் புனிதர் ஒரு திருத்தந்தையோ, ஆயரோ, குருவோ, திருத்தொண்டரோ, துறவியோ அல்ல, மாறாக கணவராக, பொதுநிலையினராக, சாதாரண தொழிலாளியாக இருந்த புனித யோசேப்பு தான் ஆண்களில் மிகச்சிறந்த புனிதர் என்று வர்ணிக்கப்படுகிறார். திரு அவையில் இருக்கின்ற 99% பொதுநிலையினரின் இவரும் ஒன்றாக இருப்பதால் பொதுநிலையினரை எளிதாக இவர் கவர்ந்தெழுக்கிறார். புனித யோசேப்பை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. நற்செய்தி அவர் பேசியதாக குறிப்பிடவே இல்லை. அவரை பற்றி சில குறிப்புகளை புனித மத்தேயு நற்செய்தியில் காணலாம். நற்செய்தியில் ஒரு வார்த்தையும் பேசாத புனிதர் விவிலியத்தில் பேசிய புனிதர்களில் ஆபிரகாம் முதல் இறைவாக்கினர்கள் வரை கடவுளுடைய வார்த்தையை பேசியவர்கள்தான் அதிகம். ஆனால் இவரோ பேசாதவர். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி கடவுளுடைய வார்த்தை எடுத்துரைப்பது. ஆனால் இவர் செய்த பணி இறை வார்த்தையை கேட்டது. இறைவனுடைய வார்த்தையை செவிமடுத்து கேட்டவர் என்றுதான் நாம் இவரை வாசிக்கிறோம். புனிதத்தின் இதயம் எதில் அடங்கி இருக்கிறது என்றால் செவிமடுத்தலில் அடங்கி இருக்கிறது. அதையும் தாண்டி அதை எந்த ஒரு ஆரவாரமும் எதிர்ப்பும் இல்லாமல் அதை கடைபிடித்தலில், கீழ்ப்படிதலில் அடங்கி இருக்கிறது. பொய்யாமொழி திருவள்ளுவர் இவ்வாறு சொல்லுகிறார்: செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எனவே எல்லா செல்வங்களிலும் மிகச்சிறந்த செல்வம் செவிச்செல்வம். எனவே கேட்கின்ற ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் கீழ்ப்படிய முடியும். எனவே நம்முடைய புனிதர் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒருவராக இருந்ததற்கு காரணம் அவர் கேட்டார், அதனை செய்தார். ஹான்ஸ் ஊஸ் ஓன் பல்தசார் இவர் புனிதரை பற்றி இவ்வாறு விளக்கம் தருகிறார்: புனிதர் என்பவர் திருச்சபையின் பணிக்குள் மறைந்து விடுபவர்கள் என்று சொல்லுகிறார். தன்மேல் கவனம் ஈர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல புனிதர்கள். இந்த உலகம் விரும்புவது தன்னை பற்றி பேச வேண்டும், தான் முக்கியம் என்று கருத வேண்டும், தான் கதாநாயகன் என்று எல்லோரும் பேச வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த புனிதர் திருச்சபையின் பணிக்குள் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். கடவுளுடைய திட்டத்தில் ஒரு கடின உழைப்பாளியாக வாழ்ந்து மறைந்து போனார் நம் புனிதர். மீட்பு திட்டத்தில் 2 முக்கியமான உயிர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பில் ஈடுபட்டார் புனித யோசேப்பு. அந்த இருவர் குழந்தை இயேசு, அன்னை மரியா, இருவரும் பாவம் செய்யாதவர்கள். தன் வாழ்வில் கிறிஸ்துவின் உடலை பாதுகாத்தார். ஏரோதிடமிருந்து கிறிஸ்துவின் மறைவுடலாகிய திரு அவையை பாதுகாக்கிறார் இன்றும் என்பதற்காக உலகளாவிய திரு அவையின் பாதுகாவலர் என்று திரு அவை அவருக்கு புகழாரம் சூட்டி மகிழ்கிறது. உழைப்பின் இறையியல் விவிலியம் கடவுளை ஒரு தொழிலாளியாகவே அறிமுகம் செய்கிறது. தொடக்க நூல் 1:1 தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் என்றே தொடங்குகிறது. தந்தையாகிய கடவுள் தன் மகனுக்கு மனித மீட்பின் பணியையும் தூய ஆவியாருக்கு புனிதப்படுத்தும் வேலையையும் தருகிறார். இயேசு அதனால்தான் சொல்லுகிறார் யோவான் 5:17, என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். ஏதோன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் கடவுள் ஏற்படுத்திய தோட்டத்தில் வேலை செய்தார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமைக்கு ஆளான பிறகு தோட்டத்திற்கு வெளியே மனிதன் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று தொடக்க நூல் 3:19 கட்டளை பிறப்பிக்கிறார் கடவுள். உன் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உணவை சம்பாதி என்று கட்டளையிடுகிறார். பொது வாழ்க்கையை தொடங்கும் வரை புனித யோசேப்பு வைத்திருந்த நாசரேத்து தச்சுப்பட்டறையில் இயேசு வேலை செய்து வேலையின் அவசியத்தையும்
உன்னதத்தையும் உணர்த்துகிறார். யோசேப்பு கடினமாக உழைத்து திருக்குடும்பத்தை வளர்த்து பாதுகாத்தார். தச்சு வேளையில் தன் திறமையை பயன்படுத்தினார். ஒரு நியாயமான தொழிலாளியாகவே வாழ்ந்தார். மரங்களில் தரமானதை தேர்ந்தெடுத்தார், அதனையே வாங்கினார். தான் செய்த தச்சுப் பொருட்களை நியாயமான விலைக்கு விற்றார். இவற்றையெல்லாம் மத்தேயு குறிப்பிடுகின்ற ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். யோசேப்பு ஒரு நேர்மையாளர். எனவே அப்படி நேர்மையாளராக இருந்தவர் உழைக்கின்ற பெற்றோருக்கு ஒரு சிறந்த வாழ்வியல் உதாரணம். சிறுவன் இயேசுவுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். மோசே சட்டமாகிய ஓய்வு நாளை கடைபிடித்தார். தொழுகை கூடத்திற்கு சிறுவன் இயேசுவை அழைத்து சென்றார். எனவே ஒரு தொழிலாளியாக, ஒரு சாதாரண பொதுநிலையினராக வாழ்ந்து புனிதத்தை எட்டியவர். அவரைப் போல நாமும் வாழ்வோம். ஆமீன்.